இது ஒரு லோட் பியரிங் அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு ஃபெயிலியர் ஆகுது, ஒரு வாலில் ஒரு ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா அந்த வாலை நம்மளால் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளோட அந்த வாலில் தான் நமக்கு லோடு டு எர்த்து போகுது. அதனால் நம்ம இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோ கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வாலில் மெயின் வாலில் கீழே உள்ள கிரவுண்ட் ஃப்ளோரோட மெயின் வாலில் வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் டோட்டலாக மேலே உள்ள வால் வரைக்கும் அந்த ஃபெயிலியர் ஆகிரும். ஆனால் இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாலில் ஒரு இடத்துல இப்போ இந்த வாலில் நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு வந்து மேலே உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரோ செகண்ட் ஃப்ளோரோட வாலுக்கு எந்த விதமான பிரச்சனை எதுவுமே வராது, ரூஃபுக்கு எந்த விதமான பிரச்சனை எதுவுமே வராது. ஏன்னா இதோட லோடு பூரா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பீம் வழியாக காலத்துக்கு போய் எத்துக்கு போயிடுது. ஏன்னா வாலே இல்லாமல் தான் நம்ம வந்து ரூஃபை போட்டிருக்கோம். ஸோ அப்போவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ராக்டிஸ்னால நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகிறோம். அதோட லைஃப் லாங்கும் நம்மளுக்கு வந்து லோட் பீரிங்கோட ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக இருக்க காரணத்தினாலையும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏஇசி பிளாக்கு இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனோட குயிக் கன்ஸ்ட்ரக்ஷனாகவும் காஸ்ட் வைஸும் கம்மி பண்ணுறதுக்கான நிறைய ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் இருக்குது, இன்டர்லாக் பிரிக்கு. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காகவும் நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகிறோம். இது எல்லாமே ஒன்றே ஒன்று தான். இதை வந்து நம்ம வந்து கரெக்டாக கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா அது வந்து செக்சுரல் படி ப்ராப்பராக போகணும். சரிங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து கவனமாக கவனித்து செக்சுரல் படி ப்ராப்பராக போனது அப்படின்னா நம்ம தாராளமாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் போகலாம். நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராக கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிளானை வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வந்து அனுப்புங்க. உங்களுக்கான செக்சுரல் டிராயிங் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி என்ன சைஸில் காலம் போடணும், பீம் போடணும், ரூப் ஸ்லாப் போடணும், ரூப் பீம் எல்லா டீட்டெயிலுமே அந்த டிராயிங்கில் நமக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்தி கட்டினீங்க அப்படின்னா உங்கள் பில்டிங்கோட லைஃப்பை வந்து நம்ம வந்து அதிகரிக்கலாம்.